இப்போ சார் இதில் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால கேட்குறேன், நேற்று கோர்ட்டில் என்ன சார் நடந்துச்சு? ஏன்னா பூவி ஜெகன்மூர்த்தி ஒரு 200 வக்கீலோடலாம் உள்ளே வந்தார், ஜட்ஜ் அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. இல்லை, அது இயல்பாகவே வந்து இந்த பகுதியில் வந்து எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வர்றது வந்து இயல்பு தான். அது வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன கோர்ட் என்ன நினைக்குதுன்னா, அப்படி ஒரு சூழலை கொண்டு வராதிங்க, அதன் மூலமாக வந்து இந்த ஆர்டர் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனாலேயே அதிகப்படியான நபர்களை கொண்டு வந்தால் ஆர்டர் கிடைக்குன்னு நினைக்கிறது செல்லுபடி ஆகாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. அது வந்து நீதிமன்றத்தின் பார்வையில் அது சரியாக தானே இருக்கும். இல்லை, பாதிக்கப்பட்டவங்க கூட்டத்தோடு வர்றதுங்கிறது வந்து இயல்பு தான். ஆனால் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி எண்ணிக்கை அதிகமாக வந்தால் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் வந்து அவன் நீதிமன்றத்தினுடைய பார்வையை நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் வந்து 100 பேர் கூட்டுவாங்க, 200 பேர் கூட்டுவாங்க, தப்பு செஞ்சால் தப்பு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏடிஜிபிக்கு வந்து அவர் தவறு செஞ்சாருங்கிறது தெரிய வந்ததுனால தானே அவர் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இவருக்கு வந்து இன்னும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை நடத்தாமே இப்படி வந்து குற்றம் சும்மா செஞ்சுட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஜிபி தவறு பண்ணியிருக்காருங்கிறது ஒரே அமர்வில் எப்படி அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க? அந்த ஒரு கேள்வி அதுதான். அது விசாரணையெல்லாம் தெரிய வரும். அது 2 பேர் கன்ஃபெஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது என்னென்னா, அதாவது யார் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி இருக்கணும், எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவருக்கு இவரோட வாகனத்தை பயன்படுத்துறதுங்கிறது வந்து தெரிய வந்துடுச்சுல்ல. கோர்ட்டுக்கு வந்து எப்படின்னா, ஆதாரங்கள் வந்து ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு ஆவணங்கள் அடிப்படையில் தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு. 2 பேர் கன்ஃபெஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த 2 பேரோட கன்ஃபெஷனே போதுமானதாக இருக்குன்னு நினச்சி தான் கோர்ட் வந்து இப்படி அவர் தண்டிச்சிருக்கு. என்னன்னா, இப்படி செஞ்சாதனால தான் மற்ற அதிகாரிகள் வந்து சரியாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இது மாதிரி செய்கிறது தவறுங்கிறத வந்து மற்ற அதிகாரிகள் வந்து புரிஞ்சுக்கணும்ல. நாம் ஒரு ஏடிஜிபியாக இருக்கோம், நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இனிமேல் வந்து வேறு யாருக்காவது இருக்குமா? யாராக இருந்தாலும் வந்து இது மாதிரியான செயல்களுக்கு வந்து ஆள்கடத்தல் செய்கிறதுக்கு வந்து எப்படி துணை போக முடியுங்கிற ஒரு 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 குற்ற உணர்வையாவது அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. இனிமேல் யாரும் செய்ய மாட்டாங்க. எந்த காவல் அதிகாரிகளும் இது மாதிரியான செயல்களுக்கு செய்ய மாட்டாங்க, வந்து துணை போக மாட்டாங்கல்ல. அப்படி போகிறதே தவறுன்றது லாயிஸே இல்லை. நோ ஒன் இஸ் அபவ் த லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா தானே. நோ ஒன் இஸ் அபவ் த லா ஆகிட முடியாது இல்லையா. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து சந்திக்கிறார்.